guys, welcome to this video. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I'm going to design a database and collections for our application. ஸோ சிம்பிள் அப்ளிகேஷன் மூணு கலெக்ஷன் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ரைட், ரெண்டு விதமாக நம்ம வந்து டேட்டாபேஸ் டிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஃபஸ்ட் டேட்டாபேஸில் காலம்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம டேட்டாபேஸில் கலெக்ஷன்ஸ் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். இன்னொரு விதம் வந்து we can build the front end like this. அதாவது ஃப்ரண்ட் end ஃபஸ்ட் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன காலம்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம டேட்டாபேஸாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஐ எம் ஃபாலோயிங் த செகண்ட் அப்ரோச். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HTML பேஜில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம ரஃப்பாக ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதை நம்ம HTML-ஆக முடிஞ்ச அளவுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வச்சு நம்ம டேட்டாபேஸ் காலம்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அன்னெசரியாக நிறைய காலம்ஸ் க்ரியேட் பண்ணுறது இல்லை சில காலம்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரைட், ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டில் நான் டிசைன் பண்ணேன். வெப்சைட்டோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சர்ச் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் கீழே போடுறேன். ஓகே, ஸோ இங்கே ஏதாச்சும் ஃபூட்டர் இருக்கா? ஓகே, இல்லை. ரைட், ஸோ இப்போது இதில் பாருங்கள், there are 3 tables: categories, roles and user profile. ஓகே, எப்படி நான் இது 3 டேபிள் தான் அப்படின்ற டிசைட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கேட்டகரிஸ். ஓகே, இதுதான் கேட்டகரிஸ். இதுக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை, இதுக்கு ஒரு கலெக்ஷன் தேவை. ரைட், நம்ம டேட்டாபேஸ் நேம் வந்து லிங்கர்ஸ்னே வச்சுப்போம். ஐ டென்ட் மென்ஷன் தட் இன் திஸ் டாக்குமெண்ட் ஹியர். லிங்கர்ஸ்னு டேட்டாபேஸ் நேம் வச்சுப்போம். ஓகே, இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ். கேட்டகரிஸ் ஒரு கலெக்ஷன்ஸ், ரோல்ஸ் ஒரு கலெக்ஷன்ஸ், யூசர் ப்ரொஃபைல் ஒரு கலெக்ஷன்ஸ். ரைட், இப்போ பாருங்கள், இதுதான் கேட்டகரிஸ். ஹெல்த், எஜுகேஷன், ஃபிட்னஸ், ஐடி, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுதில்ல, அதனால் இது கேட்டகரிஸ்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கு ஒரு கலெக்ஷன், அது உள்ள கேட்டகரி ஐடி. ஓகே, ஸோ எந்த ஒரு எலமெண்ட் இங்கே எடுத்துக்கிட்டாலும் ஓகே இதுக்கு ஒரு யூனிக் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த யூனிக் ஐடி வச்சு நம்மளால் ஈஸியாக அந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணி எடுக்க முடியும், இல்லை எந்த ஆப்ரேஷன் வேணால் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். சப்போஸ் இந்த கேட்டகரியை நான் ஹெல்த்துன்ற கேட்டகரியை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டகரியோட ஐடி சம்திங் H123 அப்படின்னு இருக்குன்னா அந்த ஐடியை நான் வச்சு இந்த ஹெல்த்துன்ற கேட்டகரியை நான் டெலிட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நான் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ அதனால் எவ்ரி எலமெண்ட் வில் ஹாவ் அன் யூனிக் ஐடி. ஓகே, ஸோ யூனிக் ஐடினா ஒரு ஐடியுமே இன்னொரு ஐடியிலேருந்து டிஃபர் ஆகும். அதாவது இட் வில் நாட் பி சேம், டூப்ளிகேட்டாக இருக்காது. அண்ட் இங்கே பீசான், அதோட டைப் வந்து பீசான் நான் சொல்லியிருக்கேன். பீசான்றது பைனரி ஜேசான். நம்ம mongoDBயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். வி டோன்ட் ஹாவ் டு கிரியேட் ஐடி இன் mongoDB. சீக்வல்லையும் அப்படி தான். ஓகே, ஐடி ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு வேணும்னா வி கேன் கிரியேட் இட் ஆன் அவர் ஓன், பட் நான் mongoDBன்றதுனால ஐ வில் லீவ் இட் டு mongoDB. ஓகே, ஸோ நான் mongoDBயில் ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணி அங்கே ஐடி காலம் க்ரியேட் ஆகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பீசான்னா என்னன்ட்டு. ரைட், நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி நேம். இந்த கேட்டகரியோட நேம் இங்கே ஹெல்த்துன்னு இருக்குல்ல, இதுதான் கேட்டகரியோட நேம். அண்ட் கேட்டகரி டிஸ்கிரிப்ஷன், அந்த கேட்டகரி பற்றி ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கேட்டகரி இமேஜ் URL. ஸோ இங்கே நான் ப்ளைனாக டெக்ஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். சில வெப்சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரிக்கும் யூ வில் ஹாவ் வாட் இமேஜ். ஓகே, இமேஜ் இருக்கும். அந்த இமேஜோட URL அண்ட் கிரியேட்டட் அண்ட் மாடிஃபைட். எப்போ இந்த கேட்டகரி க்ரியேட் பண்ணும் அண்ட் எப்போ லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணும், இந்த கிரியேட்டட் அண்ட் மாடிஃபைட் ஃபீல்டு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம சுற்றி நம்ம இங்கே பார்க்குறது யூசரோட டீட்டெயில்ஸ் தான். ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு யூசர். நான் சேம் நேம் கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் இன் அவர் அப்ளிகேஷன். ஓகே, இங்கே ஒரு யூசர், இது ஒரு யூசர், இது ஒரு யூசர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு யூசர். And when I go to my profile,
you will see இங்கே வந்து இப்போ இமேஜ் பைண்ட் ஆகலை, பட் என்னோட ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். மை நேம், என்னோட ப்ரொஃபஷன் என்ன, ஓகே, இந்த அப்ளிகேஷனில் என்னோட ஐடி என்ன, என்னோட நேம், என்னோட இமெயில் அக்கௌண்ட், என்னோட மொபைல் நம்பர், ஓகே. ஸோ இங்கே இருக்க அதே ப்ரொஃபஷன் இங்கேயும் பைண்ட் ஆகிருக்கு. என்னோட ஸ்கில் செட் என்ன, அண்ட் ஹியர் வந்து த சோஷியல்ஸ், இப்போ ஸ்கில்ஸ்னு இருக்குது, பட் இந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இங்கே சோஷியல் லிங்க்ஸ் இருக்கும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓகே, இந்த லிங்க்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இமேஜ் ஹியர் ஆல்சோ தேர் இஸ் அன் ஆப்ஷன் டு அப்லோட் த இமேஜ். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து யூசரோட டீட்டெயில்ஸ். அண்ட் வென் ஐ கோ டு ஆல் ப்ரொஃபைல்ஸ், இங்கே பாருங்கள், இட் ஹேஸ் ஆல் த யூசர்ஸ் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ். அதாவது நம்ம அப்ளிகேஷனில் இருக்க இது வந்து அட்மின்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகிறது. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் இருக்க எல்லா யூசர்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகிற ஸ்க்ரீன், ரைட். அண்ட் வென் ஐ கோ டு த ஹோம் பேஜ், when I click on add my profile, so if I'm willing to add my profile to this application, அதாவது நான் வந்து ஒரு யூஸராக என்டர் ஆகிட்டு என்ன வந்து இந்த அப்ளிகேஷனில் ஒரு யூஸராகவோ இல்லை இங்கே டிஸ்பிளே ஆகுதுல்ல, இங்கே பாருங்கள், இங்கே ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகுதுல்ல, இந்த மாதிரி என்னோட ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சேன்னா ஐ கேன் ஆட் மை செல்ஃப் ஹியர். ஓகே, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வெப்சைட், ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷன், யூசர் நேம், இமெயில் எல்லாம் ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்தேன்னா இட் வில் கெட் ஆடட் டு த வெப்சைட். ஓகே, இதுவுமே யூசர் டீட்டெயில்ஸ் தான், ரைட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we have a collection called user profile. As usual I said user ID, it is going to be unique. ஸோ பீசான்னு சொல்லியிருக்கேன். யூசர் நேம் இருக்க போது, ரோல் அண்ட் கேட்டகரி, ஓகே, இது இந்த ஃபாரின் கீ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமெயில், மொபைல், ப்ரொஃபஷன், ஃபேஸ்புக் யூஆர்எல், இன்ஸ்டாகிராம் யூஆர்எல், வெப்சைட் யூஆர்எல், ஸ்கில்ஸ், பாஸ்வேர்டு இப்போதைக்கு விட்டுருங்க. யூசர் இமேஜ் யூஆர்எல், நாங்கள் அந்த பேஜில் காமிச்சேன்ல யூசர் இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் வந்து நம்ம ப்ராஜெக்டில் ஸ்டோர் பண்ணி அந்த யூஆர்எல் எடுத்து we are going to save that in the database. Is profile completed, is profile active, இது ஆக்டிவான ப்ரொஃபைலா, இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, அதாவது இந்த ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் எல்லா ஃபீல்டுமே இங்கே இன்சர்ட் ஆயிருக்கா அப்படின்றத மெயின்டைன் பண்ணுற ஃபீல்ட் பூலியன், as usual created and modified. ஓகே, யூசர் ப்ரொஃபைல் நம்ம பண்ண போகிறோம், ரைட். அண்ட் த லாஸ்ட் திங் வந்து ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐ வில் ஷோ யூ. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், திஸ் பர்டிகுலர் நேவிகேஷன், இங்கே பாருங்கள், இந்த அட்மின்ற நேவிகேஷன் will be visible only for the admins. Okay, adminsக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். Admin will be able to view all the users in the application. They can edit, they can update, and as well as they can delete. Okay, delete a user, right. So இப்போ ஒரு யூசர் வந்து அப்ளிகேஷன் உள்ள வராரு. ஓகே, ஸோ லாகின், the user has to sign up first. Okay, full name, email address, password, repeat password with the sign up கொடுத்தோன்னா the user will get stored in the application. Okay, and once he if he wants to log in, இங்கே பாருங்கள், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இமெயில் ஆர் பாஸ்வேர்டு இதை கொடுத்து சைன்இன் கொடுத்தாரு அப்படின்னா இங்கே பாருங்கள், பாஸ்வேர்டுன்ற ஃபீல்ட் நம்ம இங்கே கேப்சர் பண்ணுறோம் யூசருக்கு. ஸோ ஈச் யூசர் வில் ஹாவ் his own யூசர் நேம் அண்ட் அ பாஸ்வேர்ட். ஸோ நம்ம இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இந்த க்ரெடென்ஷியல் வச்சு நம்ம வேலிடேட் பண்ணி, இஃப் இஸ் அ வேலிட் யூசர் வி வில் அலோவ் ஹிம் டு த ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜ்க்கு வந்துடுவார், ரைட். ஸோ இந்த ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் we have to decide whether this user is a normal user or a admin user. இந்த யூசரோட க்ரெடென்ஷியல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு இந்த பர்டிகுலர் யூசர் வந்து இஸ் அ அட்மின் யூசர் ஆர் அ நார்மல் யூசர்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா வித் ஹெல்ப் ஆஃப் இஸ் ரோல். ஸோ ஒரு யூசருக்குமே நம்ம இஸ் அ நார்மல் யூசர் இல்லை அட்மின் யூசர் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல ஒரு கலெக்ஷன் நம்ம வச்சுருப்போம். அதுதான் இந்த ரோல்ஸ் கலெக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு ரோல் ஐடி இருக்க போது ரோல் நேம். ஓகே, ரோல் நேம் அது வெதர் இஸ் அ நார்மல் யூசர் ஆர் அ அட்மின் யூசர் அப்படின்னு இருக்க போது, ரோலுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்க போது, அண்ட் வென் திஸ் ரோல் காட் கிரியேட்டட் அண்ட் மாடிஃபைட் இது இருக்க போது, அண்ட் வென் எவர் அ யூசர் இஸ் கிரியேட்டட் இஸ் கரஸ்பாண்டிங் ரோல் இஸ் ஆல்சோ மெயின்டைன்ட். இங்கே பாருங்கள், இந்த ரோல் டேபிள்லேருந்து நம்ம ஃபாரின் கீயாக எடுத்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ if a normal user comes in, okay,
if a user registers himself as a normal user, அப்போ அவரோட ரோல் வந்து நார்மல் யூசர்னு இருக்கும். ஸோ தட் யூசர் வில் நாட் பி ஏபிள் டு see this admin navigation also this all profiles. ஸோ அந்த யூசரோட க்ரெடென்ஷியலை வச்சே நம்ம கண்டுபிடிச்சி இது வந்து நம்ம ஹைட் பண்ணிவிடுவோம் நார்மல் யூசருக்கு. பட் when the admin user comes in, we will show this admin navigation also this all profiles இந்த செக்ஷன் வந்து நம்ம admin யூசருக்கு காட்டுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம ரோல்ன்ற காலம், இந்த ரோல்ன்ற இந்த கலெக்ஷன் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ரோல்ன்ற காலம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்ளிகேஷனில். ஓகே, ஸோ இது வந்து ஃபாரின் கீயாக இருக்க போகுது, ரைட்? ஸோ ஃபாரின் கீனா சீக்வலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ரைமரி கீ ஃபாரின் கீ. ஸோ இங்கே இருக்க ஒரு காலம் வந்து இங்கே நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஃபாரின் கீயாக. ஆல்சோ கேட்டகரி, இந்த யூசர் எந்த கேட்டகரியை பேஸ் பண்ணின யூசர், அதாவது when I go to the home page, okay, நான் வந்து என்னோட ப்ரொஃபைலை ஆட் பண்ணிட்டேன். when I click on health, ஓகே, என்னோட ப்ரொஃபைல் வந்து இந்த ஹெல்த் கேட்டகரிக்குள்ளே தான் விசிபிளாக வரணும் அப்படின்றதுக்கு நான் எங்கே டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா இந்த கேட்டகரி அப்படின்றது. ஸோ when a user registers himself, ஓகே, அண்ட் ஆல்சோ அவர் வந்து அவரோட கேட்டகரி வந்து ஹெல்த்துன்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஓகே, ஸோ திஸ் ப்ரொஃபைல் வில் பி விசிபிள் ஒன்லி இன் த ஹெல்த் செக்ஷன். ஸோ எஜுகேஷன்னு ரெஜிஸ்டர் பண்ணாருன்னா எஜுகேஷனில் அவரோட ப்ரொஃபைல் காட்டும். ஃபிட்னஸ்ன்னு ரெஜிஸ்டர் பண்ணார்னா ஃபிட்னஸில் அவரோட ப்ரொஃபைல் காட்டும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கேட்டகரின்ற ஒரு கலெக்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இங்கே ஃபாரின் கீயாக ஒரு காலம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நம்ம அப்ளிகேஷனில் எங்கே சுற்றினாலும் இந்த 3 கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வருது இப்போதைக்கு. ஸோ லேட்டர் when our application grows, ஸோ பேமெண்ட் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, இன்னும் சில ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு தோணுது, நம்ம இன்டகிரேட் பண்ணுறோன்னா திஸ் கலெக்ஷன்ஸ் வில் க்ரோ. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறும், எல்லாமே மாறும். ஓகே, ஸோ ரைட் நவ் our application needs only these 3 collections. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ்னால் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? டேட்டாபேஸ் வந்து ஸோ நம்ம அப்ளிகேஷனோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷனில் இருந்து தான் இந்த அப்ளிகேஷனில் இருக்க எல்லா பேஜஸ்லையுமே, அதாவது டேட்டாஸ்லாம் நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம அப்ளிகேஷனில் இருக்க டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் யூஸ் ஆகும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஐம் கோயிங் டு create a nodejs application. I'm going to do all the backend operation except in the authentication and error handling. அதை வந்து இன்னொரு மாடியூலில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் I'm going to create a nodejs application, install all the packages, அப்புறம் app.js இந்த ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ், ரவுட்ஸ் இதெல்லாமே பண்ணி ஈவன் we are going to test that with Postman. ஓகே, ஸோ நம்ம அப்ளிகேஷன் தேவையான எல்லா ஏபிஐஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி அ பிகர் வீடியோ, ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் அ லைக் டு மை வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ guys, we'll see in the next video. Bye.